ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருஷல் ரெசிபீஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டீ கூட சாப்பிட ரொம்பவே பிடிச்சமான ஸ்நாக் பக்கோடா. இன்றைக்கி நாம் மஷ்ரூம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. அப்போது ஒரு பைட்டுக்கும் மசாலா நல்லா கோட்டாகி சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லா இடமும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடா கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. மஷ்ரூமில் கொஞ்சமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும், ஸோ தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கலந்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மஷ்ரூமை ஒரு பீசஸாக அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆகும் வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போதே அதோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது அதை எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது சூடான மஷ்ரூம் பக்கோடா ரெடி. இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ், பெப்பர் பவுடர், சாப்டு ஆனியன், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து எல்லாமா கலந்து எடுத்து சாப்பிடும்போது அடடா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்போவும் மஷ்ரூமை போரிங்காக ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பட் செய்யும்போதே காலி ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.